இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் தொடர்ந்தும் பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்யும் பலத்த மழையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5 லட்சமாக அதிகரித்துள்ளது. நாட்டின் கிழக்கு மாகாணம் தொடர் மழை காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மலையகத்தில் உள்ள மக்களும் மண் சரிவு அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையினால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பெரும்பாலான கிராமங்களில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. பட்டிருப்பு பாலம் தொடக்கம் போரதீவு வரையான வீதி, வெள்ளாவளி, மண்டூர் வீதி போன்றவை முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. கடுக்காமுனை வில்லுக்குளத்தின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் குளத்தை அண்டிய கிராமங்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. முல்லைத்தீவில் மழையுடன் கூடிய வானிலை சற்று குறைவடைந்துள்ள போதிலும் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளிர் நிலவுவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடல்சார் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதால் மாவட்டத்தின் வயல் நிலங்கள் பெருமளவில் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் செய்கையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கனகராயன் குளம் பெருக்கெடுத்துள்ளதால் ஒலுமடு பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. திருகோணமலையில் நிலவும் சீரற்ற வானிலையினால் போக்குவரத்து செய்வதில் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் உள்ள பூவரசந்தீவு, சமவாச்சந்தீவு மற்றும் மஜித் நகரிற்கான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிரான், சின்ன கிரான், கண்டல்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் முற்றாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலகம் தெரிவிக்கின்றது. அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தில் 134 குடும்பங்களை சேர்ந்த 478 பேர் 4 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 800 ஏக்கர் வயல் நிலங்களும் பாதிப்படைந்துள்ளன. புத்தள மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 4384 குடும்பங்களை சேர்ந்த 16227 பேர் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களில் 454 குடும்பங்களை சேர்ந்த 1631 பேர் 16 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெய்து வரும் அடைமழையினால் நாட்டின் பல பகுதிகள் பாதிப்படைந்துள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் பல்வேறு செயற்திட்டங்கள் செயலிழந்து காணப்படுகின்றன. பெய்து வரும் மழையின் காரணமாக தபால் வாக்குச் சீட்டுகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தபால் வாக்குச்சீட்டுகள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வெள்ள நீரில் பல கிராமங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. அனுராதபுரத்தின் ஹல்பலாம மற்றும் குட்டம் பொகுன பிரதேசத்தில் 13 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அதிகாரமடு மற்றும் நுவரெலி கொலனிய பிரதேசத்தில் 4000 ஹெக்டேர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. பொலனர்வை மெத்திரிகிரிய பிரதேசத்தில் தொடர்ந்தும் கடும் மழை பெய்கின்றது. கொழும்பு மட்டக்களப்பு பயணப்பாதை வெள்ளம் காரணமாக தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த பகுதியில் சுமார் 300 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பராக்கிரம சமுத்திரம், கவுடுள்ள மற்றும் மின்னேறிய நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன.